என் குழந்தைய விட எனக்கு விஜய் தான் முக்கியம். உண்மையில அவ்வளவு கோவமா இருக்கு. எதுக்குடா நீங்க எல்லாம் குழந்தைகளை பெத்துக்கிறீங்க? எதுக்கு கல்யாணம் பண்றீங்க? உங்களுக்கு விஜய் தான் முக்கியம் அப்படின்னா கல்யாணமே பண்ணிக்காம இருந்துக்கலாமே. இந்த கரூர்ல நடந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்டதுல அன்னைக்கு ஒரு பொம்பளை சொல்லுது, அவரை பார்க்க போய் தானே என் மகன் செத்தான், அவரை பாக்குறதுக்கு வாய்ப்பை கொடுத்துட்டு சத்து போயிட்டான்னு. இன்னைக்கு ஒரு பொம்பளை கை குழந்தைய பாப்பாவோட பெண் குழந்தைய கையில வச்சுட்டு சொல்லுது, என் பெண் பிள்ளைய விட எனக்கு விஜய் தான் முக்கியம்ன்றது. எனக்கு தெரியாம கேக்குறேன், எதுக்கு நீங்க எல்லாம் கல்யாணம் பண்றீங்க? எதுக்கு குழந்தை பெத்துக்கிறீங்க? அப்படியே இருந்துட வேண்டியதானே. நாங்களும் திரைப்படங்களை பாக்குறவங்க தான், நாங்களும் ரசிக்கிறவங்க தான், எல்லாம் செய்யறோம் நாங்களும். ஆனா எங்களுக்கு இந்த மாதிரி இல்லையே. ஏன்? அவரும் ஒரு மனுஷன் தான், அப்படியே இருங்களே. இப்ப எங்க சின்ன வயசுல எல்லாம் அப்பா அம்மா எல்லாம் எங்களை எங்கேயும் போகாதீங்க, அடிபடும், அங்க போகாதீங்க, இப்படி போகாதீங்க, அப்படி போகாதீங்கன்னு கண்டிச்சாலும் நாங்க கேட்க மாட்டோம். எங்க அந்த வயசு நமக்கு தெரியல. ஆனா இப்போ நமக்கும் பிள்ளைங்க பிறந்து அந்த பிள்ளைங்க இருக்கிறப்பதான் நமக்கு புரியுது அவங்க ஏன் அன்னைக்கு சொன்னாங்க அப்படின்றது. என் பையன்லாம் இப்போ பெரியவன் ஆயிட்டான், வளர்ந்துட்டான். அவன் வெளியே போயிட்டு வீடு வர்றதுக்குள்ள நம்ம எதுக்கு அனுப்பணும் அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. அது நம்ம சொல்றோம், அவங்களுக்கு நம்ம சின்ன வயசுல எப்படி இருந்தோமோ அப்படிதான் அவங்க நினைப்பாங்க. சொல்ற அந்த பயம் இருக்குல்ல. ஆனா இதுங்களுக்கு அதுவே வர மாட்டேங்குது. என்ன நினைப்புல இருக்கீங்க? ஒரு திரை கவர்ச்சியிலே அப்படியே இருக்கீங்களா? அந்த மைண்ட்ல இருக்கீங்களா? உங்களை எல்லாம் நல்ல மனநல மருத்துவரை தான் முதல்ல காட்டணும்னு நினைக்கிறேன். இல்ல இவங்க வீட்டுல எல்லாருமே இப்படியே தான் இருப்பீங்களா? என் பிள்ளை கூட எனக்கு தேவையில்லை, எனக்கு விஜய் தான் முக்கியம் அப்படின்னு. என்ன விஜய்? என்ன விஜய்? அவர் ஒரு நடிகை, அவர் அரசியல் வந்திருக்காரா? நீங்க அவரை கொண்டாடுங்க. நான் அன்னைக்கு ஒரு காணொலி போட்டு வந்து ரிப்போர்ட் அடிச்சு முடியல, சொல்லாம இருக்க முடியல. இதெல்லாம் பாக்குறப்போ வலிக்குது. சின்ன குழந்தைங்க உங்களை என்ன செஞ்சது? சின்ன குழந்தைங்க இங்க பெத்தெடுத்தீங்க, அருமையா வளர்க்கணுமே தவிர என் குழந்தைய விட எனக்கு விஜய் தான் முக்கியம். என்ன வளர்ப்பு இதெல்லாம்? உங்க வீட்டுல இப்படிதான் வளர்த்தாங்களா? எங்களுக்கு இந்த பிள்ளை தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவங்க அன்னைக்கு இதே மாதிரி சொல்லி இருந்தா, அதை நீ வளர்றப்போ இந்த காணொலியை கடந்து நீ பார்த்திருந்தா உனக்கு எப்படி இருந்திருக்கும்? இதை நீ சொல்றல, இப்ப சமூக ஊடகங்கள் அது ஓடுது இல்ல, அந்த புள்ள வளர்ந்து அதை பாக்குறப்போ அது மனசு எப்படி இருக்கும்? யோசிக்கிறதே இல்லையா? உங்களுக்கு இந்த அறிவு, இந்த கடவுள் மூளைன்னு ஒண்ணு கொடுத்திருக்காரு, எதுக்கு? கொஞ்சமாவது சிந்திங்க. இந்த ரசிகர்கள் எல்லாம் ஓகே தான், நீங்க வந்து திட்டுங்க, இந்த கமெண்ட்ல வந்து திட்டுங்க, என்னதான் நீங்க செய்யறீங்கன்னு கொஞ்சமாவது இந்த நமக்கு கொடுத்திருக்கிற அறிவை கொஞ்சம் பயன்படுத்தி என்ன செய்யறோம் அப்படின்றது சிந்திங்க. உங்களுக்கு முன்னாடியே உங்களை விட ரசிகர்கள்னு அடிச்சுட்டு கிடந்தது, அண்ணன் தம்பிக்குள்ளே அடிச்சுட்டு கிடந்தவ தான் நாங்க எல்லாம். என் அண்ணன் சொல்லுவான் நான் விஜயகாந்த் ரசிகன், நான் சொல்லுவேன் நான் ரஜினி ரசிகன். விளையாட போற இடத்துல அடிச்சுட்டு கிடப்போம் நாங்க. இப்ப எங்க ஊரு பசங்க இருக்காங்க, ஒரு பக்கத்துல அஜித் ரசிகன், விஜய் ரசிகன் அடிச்சுட்டு கிடந்தாங்க. நீங்க ரசிங்க, கொண்டாடுங்க, ஆனா அறிவு இல்லாம இருக்காங்க. அறிவுன்ற ஒண்ணு எதுக்கு கொடுத்திருக்காங்க? அறிவு நமக்கு இருக்குல்ல, சிந்திக்கணும்ல. சிந்திக்கிற புத்தி. மனிதனா எதுக்கு பிறந்திருக்கிறீங்க? ஒரு பிறப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்ல. இப்படி சாவறதுக்காவா? இல்ல உங்க பிள்ளைங்களை சாவ கொடுக்கறதுக்காவா? சிந்திக்கிறது இல்ல. பாக்குறப்ப அந்த செய்திகள்ல சமூக ஊடகங்கள்ல பாக்குறப்போ அப்படி இருக்குது. இது வீட்டுக்காரங்க எல்லாம், அவங்க வீட்டுக்காரங்க எல்லாம் இதை பார்த்துட்டு சும்மா இருக்காங்களேன்னு இருக்கு. அவங்களுக்கு அறிவு இல்ல, கட்டுனவனுக்கு அறிவு இல்ல. கொஞ்சமாவது யோசிங்க. எதுக்கு நம்ம பிள்ளைய பிக்கிறோம்? நம்ம அதை வளர்த்து எப்படி பத்திரமா வளர்த்தணும்? இந்த காலத்துல நம்ம வெளியே விடுறதுக்கே பயமா இருக்கு பிள்ளைங்களை. அந்த பிள்ளைங்களை பத்திரமா வளர்த்தி எடுக்காம எனக்கு குழந்தைய விட விஜய் தான் முக்கியம். குழந்தை போனா அவன் வந்து ஏதாவது செய்வான்? அவனுக்கு எதுவும் செய்ய மாட்டான். முதல்ல கொஞ்சம் காசை கொடுத்துட்டு போயிடுவான், அவ்வளவுதான். நீ தான் அனுபவிக்கணும் கடைசி வரைக்கும். என்னதை சொல்ல? நீங்க அவனை ரசிங்க, அவனுக்கு வாக்கு கேளுங்க, என்ன பண்ண சொல்லுங்க. இந்த பிள்ளைங்களை அப்படி சொல்லாதீங்க, வலிக்குது. நான் இவ்வளவு கோபமா பேசி என்னைக்கு நான் காணொலி போட்டுல அவ்வளவுக்கு இன்னைக்கும் இத்தனை நாள் பார்த்து பார்த்து அந்த கோபம். நீங்க என்னவோ பண்ணுங்க, அவனுக்கு வாக்கு போடுங்க, நீங்க அவனை ரோட்ல போய் இடிபட்டு சாவுங்க. இன்னைக்கு பைக்ல போய் அது போடுறாங்க, அந்த காணொலி எல்லாம் இப்ப போட முடியல. ஏன்னா அது காப்புரிமை வரும், அடிச்சது. இப்போ அன்னைக்கு ஒரு சின்னதா ஒரு காணொலி போட்டதுக்கே உங்க அந்த ரசிக குஞ்சு வந்து கடிச்சு வச்சு அந்த நான் டிலேட் பண்ணிட்டேன் அந்த வீடியோவை. அவ்வளவு சொல்ற புரியல. கொஞ்சமாவது யோசிங்க. இந்த மூளைக்குள்ள அறிவு ஒண்ணு இருக்குன்னா இந்த பெரிய மூளை விட்டு சின்ன மூளை வச்சாவது யோசிங்க. யோசிச்சு இந்த பிள்ளைங்களை பத்தி சொல்லாதீங்க. நீங்க சத்து போங்க, எப்படியோ போங்க. பிள்ளைகளை வீட்டுல யாருக்கிட்டையாவது கொடுத்துட்டு நான் சாவ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் இருங்க. குழந்தைங்களை பத்தி சொல்லாதீங்க. இல்லைன்னா நீங்க குழந்தைகளுக்கு அப்பா அம்மா என்று சொல்றதுல அர்த்தமே இல்லை. இந்த காணொலியை பாக்குறவங்க இது மாதிரி தற்குறிங்க பெரியவங்க யாராவது இருப்பீங்களா? அப்பா அம்மாவோ இல்ல அவங்களுக்கு உறவினர்கள் யாராவது இருப்பீங்கல்ல, அந்த குழந்தைகளுக்கு தாத்தா பாட்டின்னு யாராவது இருப்பீங்கல்ல, அடிங்க, விளக்கு மாத்தாலே அடிங்க. எந்த உலகத்துல இருக்கிறாங்கன்னு கேளுங்க. முதல்ல அவங்களை கொண்டு போய் நல்ல மனநல மருத்துவரை பாருங்க. அவ்வளவு வலிக்குது அந்த வார்த்தைகளை கேட்கிறப்போ, கண்ணீர்னு இருக்குது. அதுகளுக்கு ஏக்காது, இந்த ரசிகர்களுக்கு இதெல்லாம் ஏறாது, எங்கேயும் ஏறாது. இந்த மன வலி இருக்குல்ல, அதை பாக்குறப்போ
இப்பதான் வேலை முடிச்சு வந்து சும்மா சமூக ஊடகங்கள்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கிறப்போ, இந்த சமூக ஊடகங்கள்ல காணொளி இப்படி பார்த்துட்டு இருக்கிறப்போ வருது. செய்தியாளர் கேக்குறாரு, என் புள்ளைய விட எனக்கு அவர்தான் முக்கியம். எதுக்கு அப்புறம் பெத்துக்கிறீங்கன்ற அவ்வளவுக்கு மனிதாபிமானம்ன்றது இல்லாம போயிருச்சா? தெரியல. எது என்ன சொல்றதுன்னு தெரியல.